காற்றின் திசையில் மனிதர்கள் சாய்ந்தும் மாறாத தேவன் நீரே என்று சொல்லி கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும்படியாக தேவரீர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்திலே நடக்கிற அந்த வாழ்வை போல பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் அறிந்தும் அதை செயல்படுத்துகிறவர்களாக வாழும்படியாக கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். இந்த நாளின் தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தம்முடைய அருமையான ஊழியக்காரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஊழியக்காரர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 22 வசனங்கள் இருக்கிறது. இந்த 22 வசனங்களை 3 பகுதிகளாக நான் பிரித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முன்பதாக இந்த யோபுவினுடைய நண்பன் எலிப்பாஸ் பேசின காரியங்கள், அதற்கு யோபு சொன்ன மறு உத்தரம், எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போயிருக்கிறான் என்பதை அந்த முந்தின அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். 8ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக என்று சொல்லி, ஏற்கனவே பேசப்பட்ட வார்த்தைகளுக்கு இந்த பில்தாத் கொடுக்கிற பதில்தான் இந்த 8ஆம் அதிகாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக யோபுவும் அவன் நண்பனாகிய பில்தாத் பேசுகிற காரியங்கள் என்று சொல்லி, பில்தாத் பேசுகிற காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு ஏற்கனவே பேசினார், அவனுடைய நண்பன் எலிப்பாஸ் பேசினான். இப்போது எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியம், இந்த பில்தாத் பேசுகிற காரியங்களை பார்க்கிறோம். அதில் முதல் 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அதாவது 2வது, 3வது, 4வது வசனங்களை பார்க்கும்போது இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும் என்று சொல்லி கேட்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒருவேளை நல்ல கன்வென்ஷன் கூட்டங்கள், சந்தோஷமாயிருக்கிற கூட்டங்கள், அல்லது எந்த பாடுகளும் இல்லாத நிலையிலே அந்த வாழ்க்கை நல்லபடியாக போய்கொண்டிருக்கும். ஆனால் எப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில பாடுகள் வருகிறதோ, பிரச்சனைகள் வருகிறதோ, வியாதி வருகிறதோ, வேதனைகள் வருகிறதோ, அப்பொழுது லேசாக அல்லது பலமாக அவனுடைய விசுவாசத்தை தட்டி பார்க்கிறதாக இருக்கிறது. அப்பொழுது தன்னுடைய வேதனை நிமித்தமாக, வலியின் நிமித்தமாக, பாடுகளின் நிமித்தமாக தன்னையும் அறியாமல் அநேக காரியங்களை, தேவன் நல்லவர், தேவன் வல்லவர், தேவன் பலத்த காரியங்களை செய்கிறவர், என்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார், அவரை ஒரு நாளும் குறை சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய ஆண்டவர், நான் குழியிலே கிடந்த போது என்னை தூக்கி எடுத்து என்னை ஆசீர்வதித்த தேவன் என்னுடைய தேவன் என்றெல்லாம் நாம் அறிந்திருந்த போதும், இந்த பாடுகள் வேதனைகள் வரும்போது நாம் சோர்ந்து போய் அப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு பதில்தான் இந்த பில்தாத் சொல்லுகிற ஒரு வசனம் காரியம் இந்த 2வது பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மட்டும் எதுவரைக்கும் என்று சொல்லி, எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர்? எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை போல் இருக்கும் என்று சொல்லி. அருமையானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்,
உள்ளத்தின் ஆழத்திலே காரியங்களை வைத்து தேவனை நோக்கி பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்குமேயானால் நாம் தேற்றப்படுவோம். பாடுகள் இல்லாமல் இல்லை, சோர்ந்து போகாமல் இல்லை, பலவீனங்கள் இல்லாமல் இல்லை, வருத்தங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் பேசுவதை விட்டுவிட்டு தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலே நாம் அதை வைத்து தேவனை மட்டும் நோக்கி பார்க்கிற கண்கள் வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அப்படி சொல்லி இந்த பில்தாத் அடுத்த 2 காரியங்களை சொல்கிறார். என்ன சொல்றார்? தேவனுடைய மேன்மையை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வது வசனத்திலே தேவன் நியாயத்தை புரட்ட மாட்டார், புரட்டுவாரோ என்று கேட்கிறார். புரட்ட மாட்டார் என்று பொருள். சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ? சர்வ வல்லவரும் தேவனும் நியாயத்தையும் நீதியும் கட்டாயமாக புரட்ட மாட்டார் என்று சொல்லி இந்த பில்தாத் அறிந்திருந்தார். அதைத்தான் தன்னுடைய நண்பனாகிய யோபுவுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். Do we have this confidence in our life? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நியாயத்தை புரட்ட மாட்டார், நீதியை புரட்ட மாட்டார், கட்டாயமாக நடந்த இந்த காரியத்திலே ஏதாவது தேவ சித்தம் இருக்கும், என்னை ஒரு நாளும் தேவன் கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த காரியத்தை இதிலே நாம் படித்துக் கொள்கிறோம். 4வது வசனத்திலே நம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாக பாவம் செய்திருந்தாலும் அவருடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்திருந்தாலும் நீ தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரேயானால் என்று சொல்லி 6ஆம் வசனத்திலே வருகிறது. அவருடைய பிள்ளைகளையும் கூட அங்கே கொண்டு வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த 8வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு காரியத்தை இந்த பில்தாத் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரேயானால். யோபுவுக்கு பில்தாத் சொல்லுகிற ஒரு காரியம், இஃப் யூ ஆர் பியூர் அண்ட் அப்ரைட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபவாங்கமாக்குவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் சுத்தம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பரிசுத்தம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் நீதி இருக்கிறதோ, எங்கெல்லாம் உண்மை இருக்கிறதோ, எங்கெல்லாம் செம்மை இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் நன்மையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி அங்கே இந்த பில்தாத் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 3வது வசனம் 4வது வசனத்திலேயும் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நியாயத்தை புரட்ட மாட்டார், சர்வ வல்லவர் நீதியை புரட்ட மாட்டார், அதே போல அவர்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்திலேயும் அப்படியே செய்வார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 6வது 7வது வசனத்திலேயும் அப்படியே இருக்கிறது. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொல்லி தேற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அங்கேயும் இப்படியே தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்று சொல்லுகிற காரியங்களை பார்க்கிறோம். உத்தமமாய் செம்மையாய் நல்லபடியாக நடந்து கொள்ளும் போது தேவன் நன்மையான காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை விழுந்தாலும் கர்த்தர் திரும்ப கட்டுவார் என்ற காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 42வது அதிகாரம் 7வது 8வது வசனத்திலேயும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மத்தேயு 27வது அதிகாரம் 31 50 வசனங்களை வாசிக்கும் போது அங்கேயும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆக முதல் பகுதி என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில சுத்தமும் செம்மையும் இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை அற்பமான ஆரம்பமாக இருக்கலாம், தேவன் சம்பூர்ணமான முடிவை தருவார் என்கிற விசுவாசம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். என் தேவனை நான் நம்பி இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னை தம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து தம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிறார், ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த ஒரு விசுவாசத்திலே நாம் வளரும்படியாக நாம் பார்க்கின்றோம். 2வதாக அங்கே சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது 8வது வசனத்துல நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லி சொல்கிறார். ஒருவேளை நான் சொல்றது இப்ப தப்பா இருக்கலாம், இப்ப நடக்கிற காரியங்கள் உனக்கு வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் முன்னோர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் நடந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது
ஆபிரகாம் தொடங்கி அநேக முற்பிதாக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அவர்களெல்லாம் கேட்டு பார்க்கும்போது அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நன்றாக சொல்லுவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நெல்லை போர் இருக்கிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்களோ உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ என்று சொல்லி முன்னோர்களை குறித்து பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் நம்முடைய பெற்றோர்களிடத்திலே, நம்முடைய மூதாதையர்களிடத்திலே, நம்முடைய தாத்தா பாட்டி, அந்த தாத்தா பாட்டிக்கு உள்ள அவங்களுடைய முன்னோர்கள் இப்படியெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் அநேக காரியங்களை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அநேக நீதி போதனைகளை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அது ஒருவேளை படிக்காதவர்களாக கூட இருக்கலாம். பல சமயங்களிலே இந்த முன்னோர்களுடைய அறிவும் ஞானமும் ஆசீர்வாதமும் இப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அவரோடு கூட வாழுவதற்கு ஏற்ற விதத்திலே நம்மை நடப்பிக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த வேதம் வாசிப்பது, நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஜெபம், நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த பொருத்தனைகள், நீ பொருத்தனை செய்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபி, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லிக் கொடுத்த காரியங்கள், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்க வேண்டிய காரியங்கள், இவைகளெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வேதத்திலும் அதை குறித்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது நம்முடைய முன்னோர்களை நினைத்து பார்த்து அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அடுத்த பகுதியை பார்க்கும்போது இங்கே ஒரு காரியத்தை கேட்கிறார். தேவனை மறக்கிற 13வது வசனம், தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணத்தையும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், நாணல் இருக்கிறதே, நாணலுக்கு கட்டாயமாக சேர் இருக்க வேண்டும். சேர் இருக்கிற இடத்தில் தான் நாணல் ஓங்கி வளரும். அதை போலத்தான் தண்ணீர் இல்லை என்றால் கோரை புல்லானது முளைக்காது. தண்ணீர் இருக்கிற இடத்துல நன்றாக செழித்து வளரும் இந்த கோரைப்புல். ஆனால் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, அது பச்சையாக இருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கலும் சீக்கிரமாய் அது வாடி போகிறது. அப்படித்தான் தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை பசுமையாய் செழுமையாய் பார்க்கிறதுக்கு நன்றாக இருக்கிறது அல்ல, நம்முடைய வேறு ஆழமாய் தேவ விசுவாசத்தில வேறு ஊன்றப்பட்டதாய் இருக்கும்போது மாத்திரமே ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும் என்று சொல்லி இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கின்றோம். பல சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை தடை செய்கிற காரியம் உண்டானால் அது வீண் எண்ணம் என்று சொல்லி பார்க்கிறோம். வீண் எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமே ஆனால் அது நம்மை நன்மைக்கேற்றபடி வளர்க்காது. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், நினைப்பு தான் குழப்ப கெடுத்துச்சுன்னு சொல்லி. வீண் எண்ணம் நமக்கு இருக்குமே ஆனால் அது நம்மை கீழே தான் விழத்தள்ளும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும் என்று சொல்லி. சிலந்தி பூச்சி வீடு கட்டுகிறது, சீக்கிரமாய் கட்டிவிடும். ஆனால் அது சீக்கிரமாய் அருந்து போய் விடுகிறது. ஏதாவது சின்ன ஒரு குச்சி பட்டாலோ அல்லது வேற ஏதாவது தட்டி விட்டாலோ அது முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அந்த வீட்டினுடைய காரியங்கள் அவ்வளவுதான். அந்த சிலந்தி பூச்சி மேல சாய்ந்தா என்ன ஆகுது? நிலைக்காது. அதை பிடித்தால் அது நிற்காது. வெயில் எரிக்காததுக்கு முன்னே அவன் பச்சை செடி, அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும். அதன் வேர்கள் கற்குவியல் சிக்கி கற்பாறையை நாடும். அது அதனிடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமானபின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதலி. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நிலையாமை, டெம்பரரி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், தேவனை மறக்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனை எப்பொழுதும் நினைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் முடிக்கலாம். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை,
பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவனுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. தேவனை மறக்கிறவர்கள் என்று சொல்லும் போது இந்த அதிகாரத்திலே 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீக்கிரமாய் வாடிப்போகிற ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 26வது வசனத்திலே, யோபு 18வது அதிகாரம் 16வது வசனத்திலே, 20வது அதிகாரம் 5வது வசனத்திலே, அதை போலவே சங்கீதம் 95:6, 102:11 இந்த பகுதிகளிலெல்லாம் இந்த பகுதிகளெல்லாம் தேவனை மறக்கிறவர்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை போலவே உத்தமனை தேவன் வெறுக்கிறதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உத்தமனை கட்டாயமாக தேவன் வெறுக்கிறதில்லை, பொல்லாதவனுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு சென்டென்ஸ் உண்டு, நல்லவனுக்கு நிறைய சோதனைகள் வரும், ஆனால் அவனை ஆண்டவர் விட்டு விடுவதில்லை. பொல்லாதவன் நல்லா இருப்பான், ஆனா ஒரு நாளும் ஆண்டவர் அவனை விட்டு விடுவார் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் கேட்கிறோம். இங்கே உத்தமனை கர்த்தர் வெறுப்பதில்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுப்பதும் இல்லை. இந்த 2 விஷயங்கள் இருக்குது. உத்தமனை கர்த்தர் வெறுப்பதில்லை. நான் உத்தமமாய் வாழுகிறேன், எனக்கு நிறைய சோதனைகள் வருகிறது, எனக்கு நிறைய பாடுகள் வருகிறது, அவங்கெல்லாம் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க, பொய் சொல்றாங்க, வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்குது, ஆனா நான் உண்மையாய் ஆண்டவருக்குள்ளாக இருந்தும் எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் இல்லையே என்று சொல்லி வேதனைப்படும் போது இந்த வசனத்தை வாசித்து நாம் நம்மை தேற்றிக் கொள்ளலாம். உத்தமனை கர்த்தர் வெறுக்கிறதில்லை என்று சொல்லி, பொல்லாதவர்களை குறித்து நாம் எரிச்சல் அடையக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சங்கீத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், பொல்லாதவனை குறித்து எரிச்சல் அடையாதே என்று சொல்லி. நாம் நம்முடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கான காரியங்களை செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே இப்படி இருக்கிறது, ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாயிருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை குறித்த ஒரு நல்ல சர்டிபிகேட், நல்ல ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஊத்ஸ் தேசம், யோபு என்ற மனிதன், அந்த மனுஷன் எப்படி இருந்தான்? உத்தமனாயிருந்தான், சன்மார்க்கனாயிருந்தான், தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், பொல்லாப்புக்கு விலகுறவனாக இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 25வது வசனத்திலேயும் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் தேற்றப்படும்படியாக, நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தமும் செம்மையுமாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்காக விழித்து நீதியுள்ள நம்முடைய வாசஸ்தலத்தை அவர் நன்மையாக மாற பண்ணுவார். 6வது வசனம். அதை போலவே தேவனை மறக்காத ஒரு வாழ்க்கை வாழும்போது செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வீண் எண்ணங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, இந்த 20வது வசனத்துல தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்று சொல்லி அங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, இந்த நாளிலே நாம் கேட்ட அந்த பாடல் மிக அருமையான பாடல், நல்ல அர்த்தமுள்ள ஒரு பாடலாக இருந்தது. காற்றின் திசையால் மனிதர்கள் சாய்ந்து போனாலும் எப்போதும் மாறாத தேவன் நீர் என்று சொல்லி அந்த பக்தன் பாடுகிறதை பார்க்கிறோம். காற்றின் திசை என்று சொல்லும்போது நமக்கு வரக்கூடிய பாடுகள், நம்முடைய காரியங்கள், வியாதிகள், வேதனைகள், விசுவாச குறைவு, அன்பற்ற தன்மைகள், நன்றாகத்தான் இருப்போம், திடீரென்று நம்முடைய முகபாவனை மாறிவிடும், நம்முடைய உள்ளத்தின் காரியங்கள் வித்தியாசமாக மாறும். இதெல்லாம் உள்ளதுதான், இயல்பான ஒரு காரியம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆனால்
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உறுதியான விசுவாசமான காரியம், அவரை பற்றி கொள்ளும் போது அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை என்கிற விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த 8வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால் நம்முடைய தனி தியானத்திற்கு அது மிகவும் அருமையாக இருக்கு. எந்த மட்டும் என்கிற வார்த்தையை நாம் எடுத்து பார்க்கும்போது, நாம் கடந்து வந்த பாதைகள், நம்முடைய முந்தின காரியங்கள், நாம் அடிக்கடி விழுந்து போகிற காரியங்கள், அடிக்கடி தேவனிடத்துல முறுமுறுக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தேவனை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்ற காரியங்கள் நமக்கு கற்றுத்தரப்படும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாயின் வார்த்தைகள் இதுவரைக்கும் இப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் கேட்டு பார்க்கும்போது நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து சரிப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் செய்து உம்முடைய மேன்மையான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில அனுதினமும் பெற்று உம்முடைய பிரசன்னத்திலே வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.